சுவாமியே சரணமையப்பா. நாம் சபரிமலையின் ரகசியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னன்னா விரத முறைன்னு ஆரம்பித்தார், சபரிமலை ரகசியத்துக்கு போகிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் மீண்டும் விரத முறைகளுக்கு வருகிறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கேட்டால் தான் ஐயப்பன் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் ஐயப்பனை ஒரு விளையாட்டா, நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை, நிறைய பேர் ஏதோ சபரிமலை அப்படின்னா பிக்னிக்கா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜாலியாக அப்படி பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ அப்படி ஜாலியாக எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அப்படி சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஜாலியாக வரலாம் என்று நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அது ஆனால் எல்லாரும் உண்மையான பக்தியோடு தான் போகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, யாரையும் சொல்லலை. ஆனால் அந்த சபரிமலை பயணம் என்பது நமது வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான விஷயம் என்பதை பக்தர்கள் தெரிந்து கொண்டு அதை கொஞ்சம் சீரியஸாக, அதாவது இந்த ஐயப்பன் அப்படின்ற தெய்வம், நான் ஏற்கனவே சொன்னேன் ஐயப்பன் உயிரோடு இருக்கின்ற தெய்வம்னு. ஐயப்பன் குழந்தை மாதிரி. நான் பல விதங்களில் ஐயப்பனை அனுபவித்திருக்கின்ற பாக்கியம் அடியனுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால்தான் இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். ஐயப்பன் குழந்தை மாதிரி, நீ என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தெய்வம். என்ன கேட்டாலும் நீ என்ன வேணா கேட்கலாம். இப்போ எங்க குருசாமி சொல்வார், அது ரொம்ப விளையாட்டான விஷயமா இருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு என்னடா அது சின்ன குழந்தை மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மைதான். எங்க குருசாமி சொல்வார், தபார் நீ என்ன வேணா ஐயப்பன்ட்ட கேடு அப்படின்வாரு. நான் கொஞ்சம் சின்ன வயசு, அப்போ நான் குருசாமிகிட்ட கேட்டேன், எதை வேணா கேட்கலான்னா எதை வேணா கேட்கலாமா ஐயப்பன்ட்ட அப்படின்னு கேட்பேன். அப்போ எங்கள் குருசாமி சொன்னார், நீ ஒரு பென்சில் பால் பாயிண்ட் பென் வேணா கூட ஐயப்பன்ட்ட கேட்கலாம் அப்படின்வார். அப்போ நான் கேட்பேன், என்ன பென்சில் பால் பாயிண்ட் பென் அப்போ யாராவது ஐயப்பன்ட்ட போய் கேட்பாங்களா அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ எங்கள் குருசாமி சொன்ன ஒரு விளக்கம் ஒரு அற்புதமான மெய்சில் இருக்கிற விஷயம் நண்பர்களே. என்ன சொன்னார்னா எங்கள் குருசாமி, ஒரு பென்சில் பேனா மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ 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 பெரிய சமாச்சாரமாக இருக்கும் அது. ஒரு பென்சில் அப்போ நான் அந்த காலத்தில் நான் சொல்ல காலத்தில் ஒரு பென்சில் 50 பைசா. ஒரு பால் பெயிண்ட் பேனா, அப்போ பால் பெயிண்ட் பேனா ரொம்ப கிடையாது, அப்படியே இருந்தாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த பால் பெயிண்ட் பேனா ₹1 அந்த காலத்தில். அப்போது இந்த 50 பைசா ₹1 விஷயத்துக்கு கூட ஐயப்பன் தன்னுடைய பக்தர்களை ஏமாற்ற மாட்டான், கண்கலங்க விட மாட்டான் அப்படின்னு எங்கள் குருசாமி சொன்னார். இப்போ இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஐயப்பனுடைய சக்தி என்ன அப்படின்னு. குழந்தை தெய்வம் ஸ்ரீ தர்மசாஸ்தாவாக இன்று கலியுகத்திலே இந்த உலகம் க்ஷேமமாக இருக்க வேண்டும், இந்த உலகம் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, நமக்காக. இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கு மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னு யார்கிட்ட கேளுங்க. நான் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன், சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை அதுவல்ல. நம்ம யாருங்க ஐயப்பனுக்காக மாலை போடுறது? நமக்கு அதுக்கு யோகியதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. நம்பியார் சாமி ரொம்ப அழகாக சொல்லுவார். நம்பியார் குருசாமி அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, ஐயப்பனுக்காக நம்ம யாரையா மாலை போடுறது, ஐயப்பன் தான் நமக்காக சபரிமலையில் தவம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவார். உண்மை அதுதான் நண்பர்களே. நமக்காக, நம்ம நல்லத்துக்காக ஐயப்பன் சபரிமலையிலே தவம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது சத்தியம். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சபரிமலைக்கு விளையாட்டா யார் வேணா போகலாம் என்ற முறை மாற்றப்பட வேண்டும். அதுதான் அது நம்ம பக்தியா ஐயப்பனுடைய விதிமுறைகள், ஐயப்பனுடைய விரத முறைகள் எல்லாமே ஐயப்பனுக்கு நன்மை தருவதற்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம விரதம் இருந்தால் ஐயப்பனுக்கு நல்லதா? சத்தியமா இல்லைல்ல. நீங்க இதை பார்க்குறவங்க தெரியும். இப்போ நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னு சொன்னா ஐயப்பனுக்கு, ஐயப்பன் நமக்காக, நம்ம உடல் நலம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்திய விரத முறைகள் தான் நம்முடைய விரத முறைகள். அந்த விரத முறைகள் ஏன் நம்ம அதை மாதிரி மாலை போட்டுக்கணும், ஏன் நம்ம செருப்பு போடக்கூடாது, ஏன் தரையில் படுக்கணும், ஏன் நம்ம பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கணும், எதற்கு இந்த தகாத உணவுகளை சாப்பிடக்கூடாது, இதற்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. அவை அத்தனையும் நான் உங்களுக்கு விளக்க இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலம். சரி, இப்போ விரதம், விரத முறைகள். இப்போ நம்ம பந்தளத்தை பார்த்தோம். அன்பர்களே, நான் சுவாமிமார்களை திருப்பி திருப்பி கேட்டுக்கொள்வது, பந்தளத்திற்கு அவசியம் நீங்கள் அனைவரும் சென்றே ஆக வேண்டும்.
சரி, விரத முறைகளுக்கு போவதற்கு முன்னால் நான் பந்தளத்தை சுற்றியுள்ள இடங்களை பற்றி நான் சாமிகளோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது நிறைய பேருக்கு தெரியாது. உண்மையிலேயே இவ்வளோ வருஷம் சபரி எத்தனை வாட்டி சபரிமலைக்கு போனவங்க இருந்தாலும் கூட நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் பல சுவாமிகளுக்கு தெரியாது. என்ன விஷயம் என்று பார்ப்போம். பந்தளம் அரண்மனை. பந்தளம் அரண்மனை ஐயப்பன் வளர்ந்த இடம். ஐயப்பன் வளர்ந்த இடத்துல ஐயப்பன் படித்த புத்தகங்கள், ஐயப்பன் எழுதின ஓலைகள் எல்லாமே இருக்கு. சரி, இதை நான் இது இது எப்படி நம்புறது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு எதை வேணாலும் ஆதாரத்தோடு சொல்லுங்க, சாட்சி இருக்கா, இதெல்லாம் கேட்குறாங்க. ஒரே ஒரு விஷயம், தெய்வ விஷயத்திலே இந்த ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது. நான் இது இன்னும் புரிகிற மாதிரி சொன்னேனே, கடவுளை பற்றி அவனோட சக்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயப்பனோட சக்தியால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு நம்ம அனுபவிக்கலாம். ஆனால் ஐயப்பன் யாரு, ஏன் இந்த விரதத்தெல்லாம் இருக்க சொன்னாரு அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. இதுக்கு நமக்கு தகுதியும் இல்லை. முதல்ல கடவுளை சோதிப்பதற்கு நமக்கு அது யோகியதையும் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் சாட்சி கேட்குறேன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போது பந்தளத்து அரண்மனையில் ஒரு ஓலை இருக்குது. ஐயப்பனுடைய ஓலைகள் எல்லாமே இருக்குது. ஐயப்பன் ராமாயண மகாபாரதம் எழுதியிருக்கிறார். அதுவும் தமிழில் எழுதியிருக்கிற ஓலைகளை நான் பார்க்கின்ற பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், இந்த கம்பங்குடிக்கு நான் அடிமை அப்படின்னு ஐயப்பன் எழுதி கொடுத்ததா ஐயப்பனுடைய வரலாற்றிலே ஒரு கட்டம் வருகிறது. நீங்கள் ஐயப்பனோட 108 சரணத்தை பார்த்தீங்கன்னா, கம்பங்குடிக்கு அடியோனே சரணமையப்பா அப்படின்னு ஒரு சரணம் இருக்கு. இந்த கம்பங்குடிக்கு அடியோனே சரணமையப்பா அப்படின்னா நிறைய பேர் கேட்கறது என்ன தெரியுமா? நான் சொல்வது பகுத்தறிவுவாதிகளை விட்டுருங்க, அவங்க எதை வேணா சொல்லுவாங்க, அவங்கள வேண்டாம். இன்றைக்கு நமது பக்தர்களே நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, சுவாமி கம்பங்குடிக்கு அடிமைன்னு ஒரு கடவுள் போய் நான் அடிமைன்னு எழுதி கொடுப்பானா அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்டே கேட்டிருக்காங்க. அதற்கு ஒரே சாட்சி நான் என்பதை நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அப்படின்னா இது ஆணவத்தினால் வருகின்ற நான் அல்ல, அதை அடியேன் பார்த்திருக்கிறேன் என்பதற்காக ஆணித்தரமாக சொல்வதனால் நான் என்று உங்களுக்கு சொன்னேன். சரி, இது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்கலாம். பந்தளத்து அரண்மனையில் நான் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த பொழுது, பங்குனி உத்திரம் அந்த விஷு அன்னைக்கு ஐயப்பனுடைய அம்மாவாக, அதாவது பந்தளராஜா ஐயப்பனோட ஃபேமிலி இல்லையா, அந்த பரம்பரையில் இன்றைக்கும் அந்த ராணி அம்மா இருக்காங்க. அவங்க ஐயப்பனோட அம்மா முறை இல்லையா. அவங்க ஒவ்வொரு தமிழ் வருட பிறப்பன்று ஏப்ரல் 14 அந்த விஷு என்று சொல்வார்கள் மலையாளத்தில். அந்த விழாவில் அடியேனுக்கு பாடுகின்ற பாக்கியம் கிடைத்தது பந்தளத்தில். அந்த பந்தளத்தில் நான் பாடும் பொழுது அந்த ராணி அவருடைய ஐயப்பன் வளர்ந்த அந்த அரண்மனைக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் அடியேனுக்கு, நான் மறக்க முடியாத என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்ற மிகப்பெரிய பாக்கியம். ஐயப்பனுடைய அரண்மனையில் சென்று உணவு உண்ணுகின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அப்போ அவங்க ஐயப்பனோட ஓலையெல்லாம் அவங்க மாடியில் ஒரு ரூமில் வச்சுருக்காங்க. அதை காமிச்சாங்க. அப்போ காமிக்கும் பொழுது ஐயப்பன் எழுதிய ஓலை, கம்மன் குடிக்கு நான் அடிமை அப்படின்னு எழுதி கீழே சிவாய நமக அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்த ஓலை இன்றைக்கும் பந்தளத்து அரண்மனையில் இருக்கிறது. நான் பார்த்து மெய் சிலிர்த்து அந்த அந்த ஓலையை கையில் வாங்கும்போது எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. அப்படின்னா என்ன, பகவான் தொட்ட ஓலை இல்லையா, பகவான் எழுதின ஓலை. அந்த ஓலையை பார்க்கின்ற பாக்கியம், அதை பார்த்தோன்னே எனக்கு கண்ணீர் தான் வந்தது. அந்த ஓலையை பார்த்து அந்த ஓலையை அடியே நேரடியாக பார்த்திருக்கேன் என்பதற்காக நான் அதனால தான் சொல்கிறேன், ஐயப்பனுடைய வரலாறு, ஐயப்பனுடைய சரித்திரம் என்பது ஐயப்பன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை புலப்படுத்துகிறது. இதெல்லாம் சரி. இப்போ அந்த பந்தளத்து அரண்மனையிலே ஐயப்பன் வளர்ந்த பொழுது ஒரு மந்திரி இருந்தார். அந்த மந்திரி, இப்போ பந்தளராஜாவுக்கு நிறைய மந்திரிகள் இருந்தாங்க. ஆனால் அதிலே ஒரு மந்திரி சிவகணத்தை சேர்ந்தவர், சிவனால் அனுப்பப்பட்டவர், சிவனால் நியமிக்கப்பட்டவர், சிவபெருமானால். ஒரே ஒரு மந்திரி இருந்தார். இப்போ இதில் என்ன பெரிய ரகசியம்னா, ஐயப்பனுக்கு 12 வயசு வரைக்கும் தான் இறை அவதாரம், தான் கடவுளோட அவதாரம்னு ஐயப்பனுக்கு தெரியாது. ஐயப்பனுக்கு தெரியக்கூடாது என்பது விதி. ஐயப்பனுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா
ராஜகுமாரனாவே வளரட்டும். ஏன்னா மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்வதற்காக ஐயப்பன் பந்தளத்தில் வளர்ந்து வருகிறார். சரி, இது என்ன ராஜகுமாரனா இருக்கணும், கடவுள்னு ஏன் தெரியக்கூடாது? மிகப்பெரிய ரகசியம். அந்த ரகசியம் என்ன, அதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இப்பொழுது அடுத்து வரும் பாடலை கேளுங்கள். அந்த ரகசியத்தை நாம் நாளை பார்ப்போம். சுவாமியை சரணமையப்பா. சபரிமலை காடு அங்கே ஜொலிக்குதப்பா ஐயனவன் வீடு. சபரிமலை காடு அங்கே ஜொலிக்குதப்பா ஐயனவன் வீடு. நெய் வழியும் முகத்தப்பாரு, நெய் வழியும் முகத்தப்பாரு, அந்த வேந்தனவன் கதையை கேளு. சபரி வேந்தனவன் கதையை கேளு. சுவாமி சரணம் சரணம் ஐயன் சரணம், சுவாமி சரணம் ஐயன் சரணம், சரணம் சரணம் சுவாமி சரணம் ஐயன் சரணம், சுவாமி சரணம் ஐயன் சரணம். ஹரிஹரன் பெற்றெடுக்க பந்தளத்தான் வளர்த்தெடுக்க ராஜாதிராஜனுமாய் மணிகண்டன் வளர்ந்து வந்தார். ஹரிஹரன் பெற்றெடுக்க பந்தளத்தான் வளர்த்தெடுக்க ராஜாதிராஜனுமாய் மணிகண்டன் வளர்ந்து வந்தான். ராணி செய்த சூழ்ச்சியினால் கானகம்தான் கிளம்பி சென்றான். புலிப்பால் கொண்டு வந்தே மண்ணில் வந்த கதை உரைத்தான். புலிப்பால் கொண்டு வந்தே மண்ணில் வந்த கதை உரைத்தான். சுவாமி சரணம் சரணம் ஐயன் சரணம், சரணம் சுவாமி சரணம் ஐயன் சரணம், சரணம் சரணம் சுவாமி சரணம் சரணம் ஐயன் சரணம், சரணம் சுவாமி சரணம் ஐயன் சரணம். அம்பு ஒன்றைத் தான் எடுத்து விண்ணிலே ஏவி வீழ விழுந்த இடம் சபரிமலை ஐயன் கோவில் மலர்ந்ததம்மா. அம்பு ஒன்றைத் தான் எடுத்து விண்ணிலே ஏவி வீழ விழுந்த இடம் சபரிமலை ஐயன் கோவில் மலர்ந்ததம்மா. அழகாகத்தான் மணித்து தவக்கோலம் கொண்டமர்ந்தான். காணவரும் பக்தருக்கெல்லாம் கோடி நன்மை அருளுகின்றான். காணவரும் பக்தருக்கெல்லாம் கோடி நன்மை அருளுகின்றான். சுவாமி சரணம் சரணம் ஐயன் சரணம், சரணம் சுவாமி சரணம் ஐயன் சரணம், சரணம் சரணம் சுவாமி சரணம் 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 ஐயன் சரணம், சுவாமி சரணம் ஐயன் சரணம். சபரிமலை காடு அங்கே ஜொலிக்குதப்பா
அங்கே ஜொலிக்குதப்பா ஐயனவன் வீடு நீ வழியும் முகத்தப்பாரு நீ வழியும் முகத்தப்பாரு அந்த வேந்தனவன் கதைய கேளு சபரி வேந்தனவன் கதைய கேளு சுவாமி சரணம் சரணம் ஐயன் சரணம் சுவாமி சரணம் ஐயன் சரணம் சுவாமி சரணம் 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 ஐயன் சரணம்